நான் ஒருத்தவங்க கொடுத்த அந்த ஒரு இன்டர்வியூல தான் தமிழ்நாடு இப்பேற்பட்ட ஆபத்துல இருக்குதா, விஜய் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்தா இருக்கிறாரா அப்படின்னு நான் ஒருத்தவங்க கொடுத்த இன்டர்வியூ வச்சுதான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க வந்துட்டு இந்த உலகத்துல இடியே விழுந்தாலும் எதுக்குமே வந்து குரல் கொடுக்க மாட்டாங்க. முக்கியமா அவங்க கிட்ட போயிட்டு தமிழ்நாடு மேப்பை காமிச்சோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதான் தமிழ்நாடு மேப்பா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு உலக அறிவு பெற்றவங்க. அவங்க பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த கரூர் இஷ்யூக்கு வந்து குரல்லாம் கொடுத்தாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி மனசு வெந்து பொங்கி குரல் கொடுத்தாங்க. தமிழ்நாடு மேப்பை காமிச்சாலே இதான் தமிழ்நாடுன்னு கேட்கக்கூடியவங்க இன்னைக்கு கரூர் இஷ்யூக்கு வந்து குரல் கொடுக்குற அளவுக்கு விஜய் ஒரு பேராபத்தா இருந்திருக்கிறாருன்ற மாதிரி அவங்க பேசியிருக்கிறாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, லதா ரஜினிகாந்த் தான். ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுனா அதற்கு நாம எவ்வளவு தூரத்துக்கு ஒத்துமையாக இருந்து நாம எப்படி கட்டுப்பாடோட நடந்து கொள்ள வேண்டும், இது எல்லாமே யோசிக்கிற தருணங்கள் வந்தாச்சு. ஜனங்களே, பொதுமக்களே, அன்பான தமிழ் மக்களே, எங்கு எது கூட்டமாக சேரும் நேரம் இருந்தாலும் பாதுகாப்பை மட்டும் விட்டுடாதீங்க. குழந்தைகள், பெண்களால் கடைசி நிமிஷத்துல ஓட முடியாது. அந்த நெரிசல் ஏற்படும் பொழுது என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அங்கே இருந்து நகர்றது ரொம்ப கடினமான விஷயம். ஆக்சுவலா இந்த எலெக்ஷன்ல தான் எவ்வளவு டுபாகோரு எவ்வளவு ஆளுங்கட்சிக்கு அல்லகையா இருக்கிறாங்க அப்படின்றது நிறைய தெரிய வந்தது. அதுல முக்கியமா வந்து ரஜினி சார் இந்த எப்படி சொல்றது, இந்த பொந்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்து திடீர்னு எட்டி பாக்குற கேஸா தான் ரஜினி சார் பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த கரூர் இஷ்யூக்கு பேசுறது, அதுக்கப்புறம் வந்து அவருக்கு எதிராக ஆதவர்ஜனை பேசிட்டாருன்றதுக்காக ஒரு மிகப்பெரிய நீண்ட அறிக்கையெல்லாம் லெட்டர் ஹெட்ல கொடுக்குறதுன்னு தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனை நடந்தாலும் அமைதியா இருக்கிற ஆளு திடீர்னு இந்த புத்துக்குள்ள இருந்து எட்டி பார்த்த மாதிரி அவர்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த மாதிரி கடந்த 6 மாத காலமாக தமிழ்நாட்டில் இருந்த ஒரே பிரச்சனை விஜய் அவர்கள் தான். ஸோ இப்போ அந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா, இப்போ தமிழ்நாடும் தமிழ்நாட்டு ஊடகமும் இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சு. ஆனா விஜயும் லேஸ்ல சொல்லக்கூடாதுங்க. விஜயும் பாத்தீங்கன்னா என்ன எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க, கண்டென்ட் வேணுமா, இருங்க நானே தரேன் அப்படின்னு மனுஷன் கண்டென்ட்டை வாரி வழங்கிட்டு இருந்தாப்புல. அதுல மிக முக்கியமான கண்டென்ட் எதுன்னா, அரசியல் பொருசலா உங்களுக்கும் அந்த நடிகைக்கும் ஏதோ இருக்காமே அப்படின்னு சொல்லி அரசியல் பொருசல பேசிட்டு இருக்கும்போது என்ன இருக்காமே, இரு நானே கண்டென்ட் தரேன் அப்படின்னு எரில் நெருப்புல என்னையா இரு பெட்ரோல் கேனையே தூக்கி போடுறான் அப்படின்ற மாதிரி ஒரு பெட்ரோல் பேர்லயே தூக்கி போட்ட மாதிரி தான் அவரும் திரிஷாவும் இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாங்களே அது. ஸோ இதை வச்சு இந்த சன் நியூஸ்காரன் கவர் பண்ண நியூஸ்லாம் இருக்குல்ல, நாட்டுக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதான் என்னன்னா, இந்த விஜய்க்கும் அவங்க மனைவி சங்கீதாக்கும் நடந்த அந்த விவாகரத்து நிகழ்வு வச்சு சன் நியூஸ்காரன் பண்ண அலப்பறம் இருக்குல்ல, அது நியூஸ் சேனலா இல்ல மீம் கிரியேட்டராகவே தெரியல. இந்த விஜயும் திரிஷாவும் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாங்களே, அதை வச்சு சன் டிவில, சன் நெட்வொர்க்கே, சன் டிவி, சன் நியூஸ், சன் மியூசிக், கலைஞர் டிவி கூட சேர்த்து நல்லா ஒண்ணு பண்ணானுங்க. இந்த 6 படத்துல வர ஒரு டைலாக் எடுத்து போடுறது, ஞாயிறு திரைப்படங்கள் அண்ணங்கிட்ட இருந்து 6 பிரிக்க பாக்குறேன். உனக்கு ஒரு துணை வேணும், நான் இருக்கேன்.